காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் கோடை பண்பலை வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இருபத்தி 4 மாவட்டங்கள், 1 கோடிக்கும் அதிகமான நேயர்கள், ஆங்கில கலப்பு இல்லாத உரையாடல்கள் என தென் மாவட்ட நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கிறது கோடை பண்பலை. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்றால் கோடை பண்பலை வானொலியின் இளவரசி என்றே சொல்லலாம். மழை அப்படின்னு நீங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் கொடைக்கானல்ல மட்டும்தானா மழை வரும், எங்க ஊர்ல எல்லாம் வராதான் காத்துட்டு இருப்பாங்க. நம்ம சொல்றது கேட்டாலே ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க, நீங்க சொல்றப்பயே நாங்க கொடைக்கானலுக்கு வரணும் போல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானல் மலையில் தமிழ் மனம் பரப்பும் ஊடகமாக விளங்குகிறது கோடை பண்பலை. உறவுகளின் பிணைப்பை போல் நம்மோடு பயணிக்கும் பாச உறவுகளின் இல்லம் தேடி செல்வோமா இப்பொழுது. சமூக ஊடகங்கள், இணையம் என தகவல் தொழில்நுட்ப புரட்சி காலத்தில் வானொலி பயன்பாடு குறைந்து வரும் வேளையில் இன்றளவும் இளைய தலைமுறையினரின் இதயத்தில் தென்றலாக வலம் வரும் கோடை பண்பலை 100.5 தனது 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் கோடை பண்பலை ஆசியாவிலேயே முதன்மையான பண்பலையாகவும் முத்திரை பதித்து வருகிறது. பக்தி இசையில் தொடங்கி இளந்தளிர், மனதோடு ராகம், வண்ணத்தூரிகை, வானவில், இளைஞர்களுக்காக தொட்டு தொட்டு இளமை பேசுதே, இசையின் இன்பத்தை இரவு நேர தாலாட்டாக நேயர்களுக்கு வழங்க இரவு சிறகு என பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் நாள் முழுக்க செவிகளுக்கு தேன் பாய்ச்சுகிறது கோடை பண்பலை. நிகழ்ச்சிகளின் தலைப்புகளால் மட்டுமல்ல, படைப்புகளின் தரத்தாலும் செய்தி சுருக்கம், பல்சுவை நிகழ்ச்சிகள் என நேயர்களின் உள்ளங்களில் கொடிக்கட்டி பறக்கிறது கோடை பண்பலை. தொழில்நுட்ப யுகம் பரிணாம வளர்ச்சி பெற்றாலும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி மூலம் கடிதங்கள் வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பி இன்றளவும் கடித போக்குவரத்தை ஊக்குவித்து வருகிறது. அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும் வகையில் நிகழ்ச்சிகளை வழங்கி வருவதாக கூறுகின்றனர் அறிவிப்பாளர்கள். எல்லா விதமான இன்பத்தோட கோடை பண்பலையில இந்த 1 மணி நேரமும் அரங்கிற காத்திருக்கிறது வண்ணத்தோரிகை. பெண்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இருக்கு, குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. சோ இதுல ஒரு பர்டிகுலரா ஒரு சிலர்களை மட்டுமே எடுத்துட்டு நாங்க நிகழ்ச்சி பண்ணல. ஒரு காலையில இருந்து பாத்தீங்கன்னா இரவு வரைக்குமே பல்வேறு தரப்பட்ட மக்களை தொடர்ந்து சென்றடையக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால இது எல்லா விதமான தரப்பினரையும் தொடர்ந்து சென்றடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மருத்துவரா இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களா இருந்தாலும் சரி, இது மட்டும் இல்லாம சமையல் கலை வல்லுநர்களாலும் சரி, இன்னும் பல பல்துறை சார்ந்த நிபுணர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நிபுணர்கள், மக்கள், இவங்க 2 பேருக்கு இடையே ஒரு பாலமா எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் இந்த வானொலி மூலமா நம்ம தொலைபேசி வழியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வானவில் நிகழ்ச்சியை. அறிமுகமில்லாத சாதனை மனிதர்களை கோடை பண்பலை சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி வருவதாக பெருமிதத்துடன் கூறுகின்றனர் அறிவிப்பாளர்கள். களை எடுக்கிறவங்க, டெய்லர் வேலை பார்க்கறவங்க, தொழிற்சாலைகளில் வேலை செய்யறவங்க, இந்த மாதிரியான மக்கள் தான் எங்களுக்கு அதிகமான நேயர்களாக இருக்கிறாங்க. ஒரு நேயர் துபாயிலிருந்து நேரலையில் போன் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், துபாயில ஏதோ டவர்ல வேலை செய்யறாராமா, அதுல ஒரு பாக்கெட்ல ஒரு ரேடியோ வச்சுட்டு கேட்டுட்டே இருப்பாராமா. நாங்க இந்த சாதாரண மாமா மச்சான் பேசுறதை கேட்டுட்டு எங்க மண்ணோடும் மக்களோடும் தொடர்போடு நான் இருக்கிறேன் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. துபாயில மாமா மச்சான் கேட்கிறப்ப அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஒரு நண்பர் பேசினார். இதனால பாத்தீங்கன்னா அவங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு தெரிய வந்து அவங்களும் இந்த சமூகத்துல ஒரு அங்கமா இருந்து அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் மேம்பட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வேலை வாய்ப்பு அளிக்கும் தளமாகவும் நல்ல தமிழ் வளர்க்கும் களமாகவும் கோடை பண்பலை விளங்குகிறது. ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில், நல்ல தமிழில் அமைய வேண்டும். கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய நிலையில இந்த பண்பலை அனைவருக்குமே ஒரு உகந்த நல்ல வேலை வாய்ப்பை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. நல்ல தமிழ்ல பல நிகழ்ச்சிகளை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட நிகழ்ச்சிகள் பொதுவாவே பார்த்தீங்கன்னா
நிறைய தமிழ் சார்ந்து, அதாவது நல்ல தமிழ்ல நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிட தமிழ் பேசும் போட்டி. கைபேசி செயலி மூலம் தற்போது கடல் கடந்து வாழ்பவர்களும் கோடை பண்பலையை கேட்டு மகிழ்கின்றனர். தரமான நிகழ்ச்சிகளால் பொழுதுபோக்கு ஊடகமாக மட்டுமல்லாமல் தகவல் களஞ்சியமாய் விளங்கும் கோடை பண்பலை வானொலி வரலாற்றில் ஒரு சகாப்தம் என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் மகேஷ் ராஜா.